அதாவது இது 15வது சூர்ணிகை முமுட்சுப்படியில் இருக்கக்கூடிய திருமந்திர பிரகரணத்தில். இதுக்கு முன்னாடி 14வது சூர்ணிகையால் வாச்ச பிரபாவம் போலன்னு வாச்சக பிரபாவம் சொல்லிட்டோம். எம்பெருமான் மாதிரி கிடையாது, அவனை பற்றி சொல்லதான திருமந்திரம். அதுக்கு எவ்வளவு பெருமை உண்டுன்னா, எம்பெருமான் பக்கத்தில் இருந்தால் கூட அவ்வளவு நல்லது நடக்காது. எம்பெருமான் தூரத்தில் இருந்தால் ரொம்ப பெருமை. அவன் திருநாமத்தை சொன்னோம்னா ரொம்ப நன்னா நடக்குமா. எதை போலன்னா, எம்பெருமான் பக்கத்தில் இருந்தான்னா கிடைக்காது. அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் ரொம்ப தூரத்தில் இருக்கான். யாரு? வாச்சனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சமீபஸ்தனாக வல்லாமல், சமீபஸ்தன் அப்படின்னா பக்கத்தில் இல்லாமல் தூரஸ்தனாக இருக்கான். எங்கே இருந்தான் எம்பெருமான்? இது நடந்தபோது அவன் துவாரகையில் எழுந்துள்ளி இருந்தான் எம்பெருமான். வாச்சனான எம்பெருமான் சமீபஸ்தனாக அல்லாமல் தூரஸ்தனாக இருந்தான், ரொம்ப தூரத்தில் இருந்தான். அப்போ என்னாச்சான்? வாச்சகமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பக்கத்தில் இருக்கிறத காட்டிலும் அவன் எட்டி இருந்தாலும் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை ஆறான்னு ஒருத்தர் சொன்னான்னா என்னவெல்லாம் கேட்டாலும் எல்லாத்தையும் கொடுக்கும், எல்லா அபேட்சிதங்களையும் கொடுக்கும். அதனால என்ன அர்த்தம் புரிகிறது? பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பெருமையை காட்டிலும் அவனுடைய திருமந்திரத்துக்கு பெருமை அதிகம். இதான் புரிஞ்சுக்கணும். திருமாலையில் தொண்டரடிப்புடி ஆழ்வார் அதைத்தான் பண்ணார். திருநாம சங்கீர்த்தனமே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்காகத்தான் பாசுரமே. திருநாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமை தான் அவர் சொல்லிட்டு ஆரம்பத்தை அதுதான் சொல்றார். ஆவலிப்புடமகண்டாய் அரங்கமானகருளானே நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டும் இந்த முதல்வன் நாமங்கத்த ஆவலிப்புடமகண்டாய் அரங்கமானகருளானேன்னு தெரிவித்தாரோ இல்லையா? மொதோ பாசுரம். காவலில் புலன வைத்து கலிதன்னகடக்கப்பாய்ந்து நாவலிட்டொழி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின்னகமங்கத்த ஆவலிப்புடமகண்டாய் அரங்கமாக நகருளானே. இது ஆழ்வாருடைய பாசுரம். இந்த 45 பாசுரமே இந்த 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 கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை, அந்த கலியுகத்திலே ஏற்படக்கூடியதான பெருமை, அதில் தாழ்ச்சி நிறைய இருந்தாலுமே கூட அதை உயர்த்தியாக காட்டக்கூடியதான விஷயம் நம்மள்கிட்ட இருக்குது. என்னதுன்னா, எம்பெருமானுடைய திருநாமங்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த திருநாமம் கிடைச்சிருது, அதனால் அது அவ்வளோ உயர்ந்தது என்று சொல்லுகிறாரோ இல்லையோ ஆழ்வார். அதே போல் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிற பொழுது குலந்தரம் செல்வந்தந்திடம் அடியார் படுதுயிராயன எல்லாம் நிலந்தரும் செய்யும் நிகழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலமழைக்கும் மலந்தரம் மத்தந்தந்திடம் பெத்ததாயினுமாக என செய்யும் நலந்தரம் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணாக என்ன நாமம். ஆச்சரியமாக தெரிவித்தார். முதல் 10 பாசுரம் திருமங்கை ஆழ்வாருடைய இந்த பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய முதல் 10 பாசுரம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் ஆரம்பித்து 10 பாசுரம் நேர பெருமாளாலேயே உபதேசம் பண்ணப்பட்டதான திருமந்திரம். பெருமாள் வேற யாருக்கும் இந்த பெருமை கிடையவே கிடையாது இல்லையோ? திருமங்கை ஆழ்வாரை விட்டால் வேற ஆறானும் உபதேசம் பண்ணிருக்காளா ஆழ்வாருக்கு? அங்கங்கே ஆறாருக்கும் நேர சேவை சாதிச்சிருக்கலாம், இருந்திருக்கலாம், எதாக இருந்திருக்கலாம். உபதேசம் ஆருக்கு பண்ணா? திருமங்கை ஆழ்வாரை தவிர வேறு ஆருக்கும் அந்த பெருமையே கிடையாது. மற்ற ஆழ்வார்களுக்கு இது ஏற்படவே இல்லை. அப்போ அந்த திருமந்திரம்ங்கிறது அவர் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத்தனை பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணார். 1084 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணி திருமந்திரம், அதாவது பெரிய திருமொழி ஆகி, திருக்குறுந்தாண்டகமாகி, திரு எழுகு திருக்கையாகி, சிறிய திருமடலாகி, பெரிய திருமடலாகி, திருந்தாண்டகமாகி, இது 6 பிரபந்தங்களை வேதத்தினுடைய அங்கங்களுக்கு 6 அங்கங்களுக்கு சமமாக கொடுத்த பெருமை திருமங்கை ஆழ்வாரை சாரும். அதுலேயும் பார்த்தோம்னா
குலந்தரும் செல்வந்தந்திடும் அடியார்படுதுகிறாயினையெல்லாம் நிலந்தரும் செய்யும் நிகழ்விசும்பு அருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் நீழ்விசும்பு அருளும். இந்த திருமந்திரம் என்ன பண்ணுமா? நீழ்விசும்பு. ஆழ்வார் எத்தனை ஆச்சரியமான அந்த அந்த ஆழ்வாருடைய திருவாக்கால நீள் விசும்பு, தெளி விசும்பு, இமையோர் வாழ் தனி முட்டை, இதெல்லாம் ஆழ்வார்களுக்குன்னு தோத்தக்கூடியதான திருநாமம். இந்த பரமவியோமத்தை பற்றி அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்காக ஆழ்வார்களுடைய திருவாக்கு இப்படித்தானே சொல்கிறான். அப்போ அந்த திருமந்திரம் அதை எதை கொடுக்குதான்? நீழ்விசும்பு அருளும். அதை விட சொன்னான், பெற்றதாயினும் ஆயினு செய்யும். பெற்ற தாய் என்ன செய்வளோ அதை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பரம வியோமத்தையே கொடுத்து போகும். எவ்வுயிருக்கும் தாயிருக்கும் அன்னமாய். மாதா நாராயணா, பிதா நாராயணா, பிராதா நாராயணா, சர்வம் நாராயணா, கதிர் நாராயணா, சுகிருத்து நாராயணா அப்படின்னு எல்லாமாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரர்கே அது அவன் எம்பெருமான் பக்கத்திலே இல்லைன்னா கூட திருமந்திரம் பண்ணிவிடுமா. அதையும் அவன் தூரஸ்தனாக இருந்தால் கூட வாச்சகமாக இருக்கக்கூடியதான இது இருக்கே பக்கத்தில் இருந்ததுன்னா தன்னை யார் சொல்கிறாளோ அவர்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்துரும். ஆழ்வார் அதானே சொன்னார், மற்றும் தந்திடும், எல்லாத்தையும் கொடுத்துரும். திருநாமந்தான் அப்படி எல்லாவற்றையும் கொடுக்கும்னா அவன் தூரஸ்தனானாலும் இது விட்டினன்னு உதவும் என்பதோட இன்றைய நாள் இருக்கட்டும். அதில் அடுத்த நாள் பார்ப்போம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சுனவே சம்சாரபூவி சந்தட்ட ஜீவஜீவாதவே நம. ஸ்ரீமதே ரம்மஜாமாத்திரு முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கபாசினி பூயாது நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு சொல்லி அமைந்து கொள்கிறேன்.